ஜெஃப்ரி உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு தகவலோடு இணைந்திருக்கின்றார் ரியாஸ் ஹாரிஸ். முக்கியமான ஒரு கேள்வி ரியாஸ்ட்டு கேட்கணும். இன்றைக்கு இந்த புதுப்பொழிவோடு இந்த ஸ்டூடியோ அதிலிருந்து நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். ரியாஸ், எனக்கு சொல்லுங்கள், இலங்கை கிரிக்கெட்டும் இப்போது கிரிக்கெட் சபையும் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. ஏற்பட உள்ள மாற்றங்கள் என்ன? ஆம் ஜெஃப்ரி, ஆம் தனுஷியா, கட்டாயமாக மாற்றம் இடம்பெற வேண்டும். அனைவரும் அந்த மாற்றத்தை தான், அந்த மறுசீரமைப்பை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மாற்றம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இலங்கை கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் மேற்கிந்தியில் நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டிகளிலே கலந்து கொள்ளவிருக்கின்ற அதிலே ஒரு நாள் போட்டி, அதே போன்று 20க்கு 20 போட்டி, அதே போன்று டெஸ்ட் போட்டியிலே இலங்கை அணி பங்கேற்க இருக்கின்றது. இதிலே மாற்றங்கள் இடம்பெறுமா என்பதை அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். கட்டாயமாக அனைவரும் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்க அந்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டும். அதே போன்று இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியை பொறுத்த மட்டிலே இங்கிலாந்தில் நடைபெறவிருக்கின்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே பங்கேற்கவிருக்கின்றது மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியிலே. அதிலும் மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அனைவரும் அந்த வெற்றியையும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேஷனல் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரிலே தம்புள்ளை அணி 119 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. தனஞ்செடி சில்வா தலைமையிலான தம்புள்ளை அணி 119 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது.